ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பழைய சோறு தான். அதுக்கு நான் கத்தரிக்காய் சுட்டு புளி பண்ணிய போகிறேன். இப்போது கத்தரிக்காய் சுட்டுட்ருக்கேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எப்பயும் கத்தரிக்காவை சுட்டு அதோடதை மட்டும் உள்ள பல்சு இதெல்லாம் மட்டும் எடுத்து பிசைஞ்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நறுக்கி பிசைஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையுமே சுட்டு பிசைய போகிறேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சுட்டுட்டு புளி பண்ணிய போகிறேன். உங்களுக்கு இப்போ கத்திரிக்காய் இந்த பாருங்கள் சுட்டுட்டேன். கொஞ்சம் இது முழுசாக சுட்டுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம சுட்டதெல்லாம் மேலே உள்ள தோலை மட்டும் உரித்து எடுத்தாச்சு. இப்போ வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கலாம், மற்றதெல்லாம் கையால் பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி பழைய சாதத்துக்கு இந்த இப்போ கத்திரிக்காய் புளியும் இந்த மாங்காய் தான் சைட் டிஷ். இங்கிட்ட என் பாப்பாவுக்கு களி கிண்டி வச்சுருக்கேன், கேப்ப களி. பாப்பா என் சொன்னே ஒட்டிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் புளிக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நல்லா நம்ம கையாலேயே பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இப்போ நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். நல்லா கூலார வரைக்கும் பிசையணும். இப்போ நம்ம கத்திரிக்காய் புளி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பழைய சோறு வச்சுக்க போகிறோம். தண்ணி ஊற்றிக்கலாம். பழைய சாத தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கத்தரிக்காய் புளி வச்சுக்கலாம். மாம்பழம் வச்சுக்கலாம். டுடே எங்கள் டிஃபன் பழைய சாதம். இந்த சைடிஷோடு சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் இப்போ சின்ன சின்ன கத்திரிக்காய் எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் பெரிய கத்திரிக்காய் இல்லை, எண்ணெய் கத்திரிக்காய் வாங்கி வச்ச சின்ன சின்ன கத்திரிக்காய் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய கத்திரிக்காய் ஒரு 2-3 எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க, உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி. சூப்பராக இருக்கும். பழைய சாதம், கத்திரிக்காய் புளி, மாம்பழம், இந்த சைடிஷ் இந்த பழைய சாதத்தோடு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.